வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான சைட் டிஷ் காளான் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம் மசாலா இது சப்பாத்தி, தோசை, பூரி, ஒயிட் ரைஸ்க்கும் அருமையாக இருக்குங்க. இது எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவு காளான் நம்ம எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று இது போல் அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை சின்னதாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கேப்சிகம் இருந்ததுன்னா அதை இது போல் க்யூப்ஸ் நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், தனியா ஒரு ஸ்பூன், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஜீரகத்தூள் அது ஒரு அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தக்காளியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு வெங்காயமும் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ எல்லா மசாலா பொருளும் ஆட் பண்ணிடலாங்க. மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கரண்டியில் நல்லா இது போல் பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். 2 நிமிஷம் பச்சை வாசனை போக நல்லா கலந்துக்கலாங்க. இது நல்லா வறுப்பட்டதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுது இதில் போட்டுட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் தேவையான அளவு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு கலந்துடலாங்க. இப்போ இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் இதில் போட்டுக்கலாம். மஷ்ரூம் இதில் போட்டுட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லா இடமும் இந்த மசாலா பரவுறபடி நம்ம கரண்டியில் இந்த போல் நல்லா பரட்டி விட்டுடலாம். இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருந்த கேப்சிகமும் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் ஆயில் தேவைப்பட்டதுன்னா கூட கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பரட்டி விட்டுட்டே இருந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ இந்த காளான் வறுவல் தயாராகிடுச்சு. கூடவே இப்போது மிளகுத்தூள் மேலே அப்படி தூவிட்டு கரண்டியில் கிளறி விட்டுடலாம். நம்ம வீட்டில் கசூரி மேத்தி இருந்ததுன்னா அதை நம்ம கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் போடலாம், கையில் நல்லா தேய்ச்சிட்டு மேலே அப்படியே தூவிடலாங்க. கூடவே நம்ம கொத்தமல்லியும் நல்லா சின்ன சின்ன பீஸாக அரிஞ்சிட்டு அதையும் இப்படி மேலே தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். அருமையான காளான் மசாலா தயாராகிடுச்சுங்க. இது சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம எல்லா சாத்துக்கு வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாகவும் நம்ம இதை தொட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்டான காளான் மசாலா இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.